அன்புள்ள பக்தர்களே, இன்று நாம் தொடங்கப் போகும் தொடரின் பெயர் சிவபுராணம் தமிழில். இது வெறும் கதை அல்ல, இது பரம்பொருளான சிவபெருமானின் மகிமையை உலகம் முழுவதும் பரப்பும் புனித நூல். புராணங்கள் பல உள்ளன, அவற்றில் 18 மகா புராணங்கள் முக்கியமானவை. அந்த மகா புராணங்களில் ஒன்றாக போற்றப்படுவதுதான் சிவபுராணம். இந்த நூல் சிவபெருமானின் தெய்வீகத்தையும் பக்தர்களின் வாழ்வையும் ஆன்மீகத்தின் ஆழ்ந்த ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறது. சிவபுராணம் படிப்பவர் அல்லது கேட்பவர் அனைத்து பாவங்களும் நீங்கிவிடுவார், மனதில் அமைதி நிலை பெறுவார், இறுதியில் சிவலோக பயணம் அவருக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இது பக்திக்கு வித்தாகவும் ஞானத்திற்கு வழிகாட்டியாகவும் ஆனந்தத்திற்கு ஆதாரமாகவும் விளங்குகிறது. சிவபுராணம் 7 பகுதிகளை கொண்டது. அவற்றை சம்ஹிதா என்று அழைக்கிறோம். முதல் வித்யா சம்ஹிதா, சிவஞானம், பரம்பொருளின் உண்மை. இரண்டாம் ருத்ர சம்ஹிதா, சிவபெருமானின் திருமணம், விநாயகர், முருகன் பிறப்பு. மூன்றாவது சத்திய சம்ஹிதா, பக்தர்களின் கதைகள், உண்மையான பக்தியின் மகிமை. நான்காம் கைலாச சம்ஹிதா, கைலாசத்தின் பெருமை, சிவலோகத்தின் மகிமை. ஐந்தாவது சங்கர சம்ஹிதா, சிவபூஜை முறைகள், அபிஷேகங்கள், மந்திரங்கள். ஆறாவது வாயவிய சம்ஹிதா, சிவ தத்துவம், ஆன்மா சிவன் உறவு. ஏழாம் உத்தர சம்ஹிதா, விடுதலை, பிறவிச் சுழற்சியிலிருந்து மீட்பு. இந்த 7 சம்ஹிதாக்கள் மனித வாழ்க்கையின் தொடக்கம் முதல் இறுதி வரை எல்லாவற்றையும் தொட்டுச் செல்கின்றன. அதாவது பிறப்பு, பக்தி, பணி, ஞானம், பூஜை, தத்துவம், விடுதலை என முழு வாழ்க்கைச் சுழற்சியையும் கற்றுத்தருகின்றன. இது வெறும் புராணக் கதைகள் மட்டுமல்ல, இதில் ஆன்மீக பாடங்கள் இருக்கின்றன, இதில் மனித மதிப்புகள் மறைந்துள்ளன, இதில் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அடங்கியுள்ளன. சிவபெருமான் எதற்காக மகாதேவன்? ஏன் அவர் திரிமூர்த்திகளுக்கும் அதிபதி? ஏன் அவர் ஆதி என்றும் அந்தம் என்றும் கூறப்படுகிறார்? இவற்றிற்கெல்லாம் விடை கிடைக்கிறது சிவபுராணத்தில். இன்றைய காலத்தில் மன அமைதி, ஆன்மீக நிம்மதி, பக்தியின் சாந்தம் இவையெல்லாம் மிகவும் அவசியமானவை. சிவபுராணம் அந்த அமைதியை தரக்கூடிய ஒரு அற்புத நூல். இதை கேட்டால் பக்தி அதிகரிக்கும், இதை புரிந்து கொண்டால் ஞானம் மலரும், இதனை நடைமுறையில் பின்பற்றினால் வாழ்க்கை தெய்வீகமாக மாறும். நாம் இந்த சிவபுராணம் தமிழில் தொடரில் ஒவ்வொரு சம்ஹிதாவையும் அதில் வரும் கதைகளையும் எளிய தமிழில் சொல்லப் போகிறோம். ஒவ்வொரு கதைக்கும் பின்னால் மறைந்திருக்கும் ஆன்மீக பொருளையும் வாழ்க்கை செய்தியையும் விளக்கப் போகிறோம். இது அனைவருக்கும், பக்தர்களுக்கு பக்தி, ஆர்வமுள்ளவர்களுக்கு அறிவு, ஆன்மீகம் தேடுபவர்களுக்கு வழிகாட்டல் அனைத்தையும் வழங்கும். அன்புள்ளோர்களே, இன்று நாம் சிவபுராணம் பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகத்தை பார்த்தோம். அடுத்த எபிசோடில் நாம் வித்யா சம்ஹிதா, சிவஞானத்தை பற்றி விரிவாக ஆராயப் போகிறோம். இத்தொடரின் இறுதி வரை எங்களோடு சேர்ந்து பயணியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமும் அமைதியும் பெருகட்டும். ஹர ஹர மகாதேவ். இதுதான் நம்ம எங்க ஊர் தமிழ் சேனல். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க. அப்போதான் நம்ம ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களிடம் உடனே வந்து சேரும்.